ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தமிழகத்தை உலுக்கிய சிறுமி கொலை வழக்கில் தஷ்வந்துக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமி கொலை வழக்கில் தஷ்வந்தை உடனே விடுதலை செய்யவும் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. ஏன் இந்த தீர்ப்பு? காவல்துறை குற்றத்தை நிரூபிக்க தவறிவிட்டதா? நடந்தது என்ன என்பது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன, மேலும் தற்பொழுதைய உத்தரவு எந்த அளவுக்கு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு, நிலவரம் என்ன? சதீஷ் முருகன், வணக்கம். தமிழகத்தையே உலுக்கிய இந்த போரூர் சிறுமி பாலியல் கொலை வழக்கு என்பது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த வழக்கு. இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டவராக கருதப்பட்ட தஷ்வந்திற்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை, அதாவது கீழமை நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் இவருக்கு தூக்கு தண்டனை விதித்திருந்தது. அதே போன்று 46 ஆண்டுகள் சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த தண்டனை என்பதை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் தஷ்வந்தை உடனடியாக விடுதலை செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா தமிழகத்தை உலுக்கிய இந்த வழக்கில் அவர் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினது. அதே போல் 2017ஆம் ஆண்டு போரூர் அருகே சிறுமி, ஒரு 6 வயது சிறுமி என்பவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார். சரியாக சொல்லணும்னா பிப்ரவரி 5ஆம் தேதி அவங்க இதுவாகிறாங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி காணாமல் போகிறாங்க. அதை தொடர்ந்து 3 நாட்களாக அந்த சிறுமியை தேடுறாங்க. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிச்சுட்டு வராங்க. இதை கூட தேடும்பொழுது யார் தேடுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த தஷ்வந்துமே கூட சேர்ந்து தேடுறாரு. காவல்துறைக்கு உதவியாக இருக்கார், அவங்க அப்பாவுக்கு ஆறுதலாக இருக்கார், பல விஷயங்களை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். இந்த நிலையில தான் அவர் கடத்தப்பட்டதும் கடத்தி கொண்டு போய் கொல்லப்பட்டதும் என்பது தெரிய வந்தது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஷ்வந்த் இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை என்பதை ஆய்வு செய்கிறாங்க. அந்த கேமராக்களை ஆய்வு செய்த உடனேயே தஷ்வந்த் ஒரு கருப்பு கவர் எடுத்துகிட்டு வெளியே போகிறாரு. திரும்பி வரும்போது அந்த கவர் இல்லை. அந்த கவரில் என்ன எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொல்லி தஷ்வந்த் கிட்ட கேட்கும்பொழுது அவர் தொடர்ந்து முன்னுக்கு பின்னா முறையான பதில் சொல்லலை. இந்த நிலையில தான் அவரை போலீஸார் விசாரிக்கும் பொழுது குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்து வீட்டிற்கு அழைத்து, ஒரு செல்ல நாய்க்குட்டி, அவர் வளர்க்குற ஒரு நாய்க்குட்டியை காமிச்சு வீட்டுக்கு அழைத்து பாலியல் வன்கொடுமை செய்து குழந்தையை கொண்டு போய் புதைக்கிறதுக்கு, அதாவது எரிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாரு. எரிச்சும் செய்கிறாரு. என்னென்னா, குழந்தை வன்கொடுமையின் போது கத்த ஆரம்பிக்குது. அதனால் வாயை பொத்தி அந்த குழந்தையை கொன்னுறாரு. கொன்னுட்டு அந்த குழந்தைய ஒரு துணியில் சுற்றுறாரு. சுற்றி அதை ஒரு பையில் வச்சு கொண்டு போய் நெடுஞ்சாலை ஓரமாக வச்சு தீயிட்டு கொளுத்தி இது பண்ணிடுறாரு. இந்த நிலையில தான் பிப்ரவரி 8ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு 3 நாட்கள்லேயே அவர் கைது செய்யப்படுறாரு. இந்த வழக்கில் அவர் சொல்கிறார், நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி போலீஸாரிடம் சொன்னதாக காவல்துறை தரப்பில் அப்போ விசாரணையின் போது சொன்னாங்க. இதனை தொடர்ச்சியாக அவருக்கு குண்டர் சட்டமும் அவர் மீது பாய்ந்தது. இந்த குண்டர் சட்டம் பாய்ந்து அவர் சிறையில் இருந்த சூழலில் தான் 2017 அதே ஆண்டில் செப்டம்பர் 12ஆம் தேதி காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதிலும், அதே போன்று இந்த குண்டர் சட்டம் போடுவது என்பது பார்த்தீங்கன்னா தொடர் குற்ற சம்பவங்கள் ஈடுபடுவர்களுக்கு தான் இந்த குண்டர் சட்டம் போடுறாங்க. கொடூரமான கடுமையான தண்டனை குற்றம் செய்கிறவங்களுக்கும் அதை பண்ணுறாங்க. ஆனால் குண்டர் சட்டம் தொடர்பான அந்த விசாரிக்கிற அந்த நீதிமன்றம் அதை பெரும்பான்மையான டைமில் அதை ரத்து பண்ணிடுவாங்க. அந்த அடிப்படையில் தான் தஷ்வந்துக்கும் ரத்து செய்யப்பட்டு அவருக்கு குற்றப்பத்திரிகையிலும் சில பிரச்சனை, குண்டர் சட்டமும் இல்லாததுனால நீக்கப்பட்டதுனால அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருது. 2017 செப்டம்பர் மாதத்தில் ஜாமீன் கிடைச்ச உடனேயே என்ன பண்ணுறாங்கன்னா, தஷ்வந்த் அவங்க அப்பா அம்மா கூட போய் தங்கியிருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி போரூர் அருகே அந்த மூலிவாக்கம் பகுதியில் இருந்தாங்க. இப்போ அவங்க வேற ஒரு பகுதிக்கு போய் அங்கே தனியாக இருக்காங்க. அங்கே அவங்க அப்பா, அவங்க அம்மா, இவர் மட்டும்தான் இருக்காங்க. வெளியே போன உடனேயே அவர் ஏற்கனவே போதைப் பொருளுக்கு அடிமையானதான தஷ்வந்த் தொடர்ந்து குடிப்பதற்கும் அந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தேவை அப்படின்ற அடிப்படையில் அவங்கள பணம் கேட்குறாரு. அதே போல் வெளியூர் நான் தப்பி சொல்லணும், என்னால் இங்கே இனிமேல் இருக்க முடியாது, என்னால் ஜெயில் வாழ்க்கையில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஜெயிலில் இருக்கும் போதும் சரி, அவர் கைது செய்யும் போதும் சரி, நான் அந்த குழந்தையை கொல்லலைன்னு சொல்லி பகிரங்கமாக பேசின விஷயங்கள்லாம் இப்போ பெருசாச்சு. ஒருவேளை அவர் மனப்பிழர்வில் இருக்காரோ, இல்லை இது போன்றது ஒரு மாதிரி சைக்காட்டிக்காக நடந்துக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகங்களும் அப்போது கேள்வியாக முன்வைக்கப்பட்ட நிலையில தான் அந்த அதிர்ச்சி சம்பவம் நடைபெறுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெற்ற தாய், அதாவது அந்த வழக்கில் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அந்த வழக்கில் சிக்கிறாரு, கைதாரார். அப்போ கூட அவங்க பையனை விட்டு கொடுக்காம அவங்க அந்த கேஸில் அவரை சப்போர்ட் பண்ணி நடத்திட்டு இருக்க அந்த சூழலில் தான் 20,000 ரூபா பணம் நகை கேட்டு அவங்க தரலன்னு சொல்லி சுத்தியலால் அவங்க அம்மா மண்டையை அடித்து கொடூரமாக உடச்சி கொன்னுட்டு அங்கேருந்து தப்பிச்சுறாரு. வீட்டில் இருந்த ஒரு 20,000 ரூபா பணத்தையும் எடுத்துக்கிட்டு
பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா நகையை எடுத்துக்கிட்டு மும்பைக்கு ஓடி போயிடுறாரு. மும்பை ஓடி போனதுக்கு அப்புறம் தான் அவங்க தாய் அவங்க அப்பாவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா புகார் அளிக்கிறாரு மறுபடியும் காவல்துறையில். அவங்க இப்போ இந்த கொலை வழக்கு ஏற்கனவே ஒரே ஆண்டில் பார்த்தீங்கன்னா 2017 பிப்ரவரி மாதம் ஒரு சின்ன குழந்தையை கொள்கிறாரு. அதே செப்டம்பர் மாதம் வந்து வெளியே வந்த உடனேயே ஒரு 3 மாதங்கள் அந்த டிசம்பர் மாதம் வாக்கில் வந்து அவங்க அம்மாவை கொன்னுறாரு. இது வந்து ஒரு பெரும் அதிர்ச்சியையும் அப்போ ஏற்படுத்திருந்துச்சு. மும்பையிலேருந்து அவர் வந்து கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி சென்னைக்கு கூப்பிட்டு வராங்க. பணம் நகைக்காக தான் கொலை செய்துவிட்டு அவர் மும்பை ஓடினது வந்து அப்போ தெரிய வந்தது. 2017 டிசம்பரில் தஷ்வந்த் வந்து மும்பையில் கைது செய்யப்பட்டு அங்கே வந்து எப்படி இருந்தார் பார்த்தீங்கன்னா, அவர் தப்பிச்சு போனார் இல்லையா, போதைக்கு அடிமையாகி பாலியல் தொழிலாளிகளுடன் சவகாசத்தில் ஈடுபட்டு இருந்த ஒரு 3 நாட்களுமே வந்து அந்த எடுத்துகிட்டு போன பணத்தை பூரா செலவழிச்சிட்டு கைது செய்யும்போது ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையில் வந்து அவர் கைது செய்யப்பட்டார். ஆனாலும் அவர் சென்னை அழைத்து வந்து 2018ஆம் ஆண்டு வந்து அந்த வழக்கு, அதாவது சிறுமி கொல்லப்பட்ட பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட அந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது மகளிர் நீதிமன்றம், செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் வருது. 2018ஆம் ஆண்டு அந்த சிறுமி கொலை வழக்கில் கீழமை நீதிமன்றமாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு நீதிமன்றம் இவருக்கு 46 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் தூக்கு தண்டனையும் விதித்து நீதிபதி உத்தரவிடுகிறார். அதில் வந்து குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டிருந்தது. அதிகபட்சமாக 46 ஆண்டுகள் வந்து அவருக்கு தீர்ப்பு என்பது அளிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக இந்த கீழமை நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அவர் வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறாரு. 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தூக்கு தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றமும் அவரை வந்து உறுதி செய்கிறாங்க. அந்த ஆண்டிலே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அவருடைய தண்டனையை வந்து உறுதி செய்கிறாங்க. இந்த தூக்கு தண்டனையை எதிர்த்து தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறார். இந்த உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டு மனுக்கான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து தாய் சரளாவோட அவரோட அம்மாவை கொண்ட வழக்குலையும் அவர் சிறையில் இருக்கார். இந்த நிலையில தான் இந்த ஆண்டு ஏப்ரல் 2025 இந்த ஆண்டு சரளா அவங்களுடைய தாய் கொலை வழக்கில் செங்கல்பட்டு நீதிமன்றம் வந்து தஷ்வந்த் என்ன பண்ணுறாங்கன்னா விடுதலை செஞ்சுறாங்க. இதில் முக்கியமாக அவர் விடுதலை செய்வதற்கான காரணமாக கூறப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது அவங்க அம்மா கொலை செய்யப்பட்ட போது அவங்க தந்தை, அவங்க அம்மா, தஷ்வந்த் இவங்க மட்டும்தான் இருக்காங்க. தஷ்வந்த் அவங்க அம்மா கொலை செய்யப்பட்டார்னு அவங்க அப்பா தான் புகார் சொல்கிறாரு. தஷ்வந்த் தான் செஞ்சிருப்பார்ன்றது வந்து வீட்டில் இவங்களை தவிர வேறு யாருமே கிடையாது. வெளியாட்கள் வர்றதுக்கான காரணமும் கிடையாது, இதுவும் சாட்சிகளும் இல்லை. இப்படி இருக்கும்பொழுது தன்னுடைய மகனை வந்து காப்பாற்றணுங்கிற அடிப்படையில் தந்தை வந்து அவங்க அப்பா வந்து பிறர் சாட்சியாக மாறுறாரு. என் பையன் அவருக்கு மேலே கேட்கும்போது மாற்றி தகவல்களை சொல்கிறாரு. காவல்துறைகிட்ட ஒரு தகவலை சொல்கிறாரு, நீதிமன்றத்தில் ஒரு தகவலை சொல்கிறாரு. இதனால் என்ன ஆகி போச்சுன்னா தஷ்வந்த் வந்து அவங்க அம்மாவை கொன்ற வழக்கில் வந்து அவர் விடுதலை ஆகிறார். இந்த நிலையில் ஏற்கனவே நம்ம அந்த தூக்கு தண்டனைக்காக அவர் வந்து மேல்முறையீடு மனு போட்டிருக்கார் இல்லையா, அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போனார். அந்த மேல்முறையீட்டு மன விசாரணையானது நடைபெற்றது. அந்த விசாரணை முடிந்து தான் தற்பொழுது 2025 இன்றைய தினம் அக்டோபர் 8ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என விடுதலை வச்சிருக்காங்க. குறிப்பாக அவரோட தூக்கு தண்டனை ரத்து செய்தது மட்டும் இல்லாமல் அவர் விடுதலை செய்யப்படுறார் அப்படின்றாரு. வேற எந்த வழக்கிலும் அவர் தேடப்படலைன்னா விடுதலை செய்யப்படுறார். இவர் மீது இருந்து 2 வழக்கு தான். ஒன்று அவங்க அம்மாவை கொண்ட வழக்கு, அதில் விடுதலை ஆயிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையோட வழக்கு இதுலையுமே இல்லை. ஸோ அப்போ வந்து விடுதலை அப்படின்றது டிக்ளேர் ஆகுது. இந்த தீர்ப்பினுடைய சாராம்சம், முழு தகவல் ஆர்டர் காப்பி என்பது, உச்சநீதிமன்ற ஆர்டர் காப்பி என்பது நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து இன்னும் அப்லோட் செய்யப்படாத சூழலில் இன்னும் ஒரு 2-3 நாட்கள் ஆகலாம் அப்படின்ற பட்சத்தில் சாராம்சம் வெளியாகிருக்கு. அந்த சாராம்சம் குறித்து நம்முடைய விளக்குவதற்காக இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர் நதியா. நம்ம அவரிடமே சில கேள்விகளை முன்வைப்போம். மேடம் வணக்கம். மேடம், இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. இந்த வழக்கை பொறுத்த வரையில் இந்த சாராம்சத்தில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு, எங்கே வந்து இது இவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தின ஒரு தமிழகத்தையே உலுக்கிய ஒரு வழக்கு, இந்த வழக்கில் இப்படி ஒரு நீதிபதி வந்து ஒரு நீதிமன்றம் வந்து இப்படி ஒரு தீர்ப்பு சொல்றது எப்படி நம்ம பார்க்கறது? அதாவது சார், இந்த வழக்குல வந்து இப்போ உச்சநீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குற்றம் செய்ததற்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப லாஸ்ட் சீன் தியரின்னு சொல்லுவாங்க. கடைசியா இந்த நபரையும் குழந்தையும் வந்து பார்த்ததற்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ல இவருடைய அப்பியரன்ஸ் தான் அது அப்படிங்கிறது நிரூபிக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இணைப்புல தான் இருக்கீங்க மேடம், சொல்லுங்க. இணைப்புல தான் இருக்கீங்க, சொல்லுங்க சார். அதாவது இந்த மாதிரியான ஆதாரங்கள், குற்றம் செய்ததற்கான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு அதாவது அப்படின்ற ஒரு கோணத்துலதான் வந்து இவரை வந்துட்டு இன்றைக்கு விடுதலை பண்ணியிருக்காங்க சார். ஓகே, இதில் வந்து இந்த குற்றம் நிரூபிக்கப்படலைன்னா அது என்ன மாதிரியான இதுவாக இருக்கும் மேம்? போலீஸ் வந்து தங்களுடைய சாட்சியங்களை வந்து சரியாக புலன் விசாரணை பண்ணலையா, இது போன்ற வழக்குகள் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா மேம்? சார், அதாவது இப்போ பொள்ளாச்சி வழக்குல
எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஆதாரங்களுமே வந்து அழிக்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இது சிபிஐக்கு மாத்தி அந்த ஆதாரங்கள்லாம் வந்து அவங்க ரெக்கவர் பண்ணிட்டு கேஸ்ல வந்து தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரியான இது ஒரு போக்சோ கேஸ், ஒரு 6 வயசு குழந்தை வந்து கேட்கும் போதே மனசு எப்படி பதறது, ஒரு 6 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணி எரிச்சு கொண்டிருக்காங்க. அப்படின்னும் போது இன்வெஸ்டிகேஷன் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கலாம். சப்போஸ் எங்களால இன்வெஸ்டிகேட் பண்ண முடியல அப்படின்னும் போது வேற யாருக்காவது மாத்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வந்து இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தது. அப்படி இருந்திருந்தால் இந்த கேஸ் வந்து கன்ஃபார்மா வந்து அக்யூட்டல் ஆகிறதுக்கு, அதாவது விடுதலை ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாதுங்க சார். பொதுவாக நீங்கள் கீழமை நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க, உயர்நீதிமன்றம் அதை உறுதி செய்து உச்ச நீதிமன்றத்தில் அதை அப்ரப்டாக வந்து அதை இல்லைன்னு சொல்லி மறுக்கும் பொழுது, இல்லை அவர் வந்து நிரூபிக்கப்படலன்னு சொல்லும்போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது மேடம் இந்த வழக்கு விசாரணையை? அதாவது ட்ரையல் கோர்ட்ல வந்து ஒரு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ட்ரையல் கோர்ட்ல இருந்து ரெஃபர் ட்ரையல் சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு அனுப்புவாங்க சார். அதாவது அந்த தூக்கு தண்டனையே வந்து உறுதிப்படுத்துறதுக்காக அனுப்புவாங்க. அந்த சமயத்துல அக்யூஸ்ட் சைட்ல இருந்து அவங்க வந்து மேல்முறையீடு வைப்பாங்க. இது ரெண்டுத்திலுமே வந்து அவருக்கு தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட்ல போகும்போது இன்னைக்கு அக்யூட்டல் ஆயிருக்கு. அதாவது ஒரு கேஸ்ல கீழமை நீதிமன்றத்துல ஒரு சில பாயிண்ட்ஸ்ல சொல்லாம விட்டு இருந்தால், இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு சில பாயிண்ட்டை விட்டுருந்தா இல்ல ஹைகோர்ட்ல விட்டுருந்தா அந்த பாயிண்ட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொல்லும் போது அவங்க அக்செப்ட் பண்ணி அக்யூட்டல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். ஓகே மேம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி மேம். இந்த வழக்கு குறித்து விரிவாக இதில் இருக்கக்கூடிய அந்த சட்ட விஷயங்கள் சாராம்சத்தை குறித்து சொல்லியிருந்தீங்க. முழுமையான அந்த ஆர்டர் காப்பி வரும்போது தான் நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் அதில் இருந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி மேம். இந்த வழக்கில் வழக்கறிஞர் சொன்னது போல பல்வேறு விஷயங்கள், அதாவது கீழமை நீதிமன்றமும் எடுத்துக்கொண்ட சில விஷயங்கள், உயர்நீதிமன்றத்திலும் சில கருத்துக்கள், சில சட்ட நுணுக்கங்கள் வந்து விடுபடும் பட்சத்தில் தான் உச்சநீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு தீர்ப்புகள் என்பது வரும். குறிப்பாக இது வந்து முழுக்க சட்டம் என்பது ஒரு சாட்சிகள், காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்படும் சாட்சிகள் அதிகாரப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படும் பட்சத்தில் தான் ஒரு தண்டனை முழுமை பெற்று உடனடியாக வந்து இது வந்து சரி செய்யப்படும், இது போன்ற தீர்ப்புகள் வரும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. இந்த வழக்கிலுமே பார்த்தோம்னு சொன்னால் ஒரே வருடத்தில் கீழமை நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை வரைக்கும் செய்யப்பட்டது. அவங்களுக்கு வந்து அந்த காவல்துறையினர் வந்து சிறப்பாக 1 இயரில் இந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சாங்கன்னு சொல்லி அப்போது தெரிவித்திருந்தாலும் கூட உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அதிர்ச்சிக்குரிய இந்த பெரிய வழக்கானது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டிருப்பது என்பது பெரும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.